இப்போ என்னென்னா, இப்போ நம்ம பெரிய நாத்தனார் வீட்டுக்கு வந்துருக்குறோம். இவங்க எப்போவுமே என்னல்ல, இவ்வளோ குட்டியோன்னு பொட்டு வச்சுருக்கிற பெருசாக வைக்க மாட்டேன்னு கேட்டுனே இருப்பாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெரிய பொட்டு, விபூதி, சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சுட்டோம். கை நிறைய வளையல் போட்டிருக்கிறோம். மங்களகரமாக இருக்கிறோம். இப்படியே நம்ம போக போகிறோம். அவங்களோட ரியாக்ஷனை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அக்கா எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? என்னங்கா செம்மையில அப்படியா இருக்கு. அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். அதான் கட்டப்பையோடு வந்துங்கிறேன். ஹாய், இன்றைக்கி ஆடி வெள்ளியா? இந்த ஆடி வெள்ளியில் பெரியபாளையம் கோயிலுக்கு நடந்தே போவாங்க சில பேர் இல்லை பல பேர் நடந்து போவாங்க. நம்மளுக்கு தான் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு நடந்து போனாலே அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் அவங்களாம் வந்து பெரியபாளையம் வரைக்கும் நடந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்போவுமே இந்த ஜூஸ் கொடுப்போம், வாட்டர் பாட்டில் கொடுப்போம், டாட்டா குளுக்கோ கொடுப்போம். இந்த மாதிரி விஷயம்லாம் கொடுத்துட்டே இருந்தோம். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கலாமே அப்படின்னு யோசிச்சோமா. அதுக்கு தான் சின்ன சின்ன பொருள்லாம் நாங்களே ரெடி பண்ணி வாங்கி அப்படியே கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது என்னென்னன்ட்டு நம்ம ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் போய் வாங்க போகிறோம். தரேன், இதுதான் ஃபேன்சி ஸ்டோர். ட்ரெஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். டெக்ஸ்டைல்ஸும் இது தான். ஓகே, இப்போ வந்து வளையல் தான் வாங்க போகிறோம். சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும். கண்ணாடி வளையலில் பச்சை கலர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர், இதுதான் ரெகுலராக சாமிகளுக்கு கொடுக்குறது. அதை தான் நம்ம இப்போ வாங்க போகிறோம். அக்கா கொடுங்கக்கா. வளையல் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. மஞ்சள், சிவப்பு, பச்சை, குங்குமம், இந்த கலர்லாம் வந்து சாமிக்கு பிடிச்ச கலர். அப்படி தான் கொடுக்கணும். ஓகேவா? கொடுக்குறது மங்களகரமாக கொடுக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ வந்து வளையல் வாங்கியாச்சு. நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி ப்ளவுஸ் பீட்டு வாங்கியாச்சு, அதுவும் இருக்குது. குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு கொடுக்கணும்ல, அதுவும் இருக்குது. எல்லாமே ரெடிமேடாக இருக்கிறதுனால வளையல் மட்டும் இன்ஸ்டண்ட்டாக போய் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். எங்கேயாவது வச்சு உடஞ்சிருச்சுன்னா அதனால தான் இப்போ வந்து வாங்குகிறோம். இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் நம்ம பேக் பண்ண போகிறோம். தனித்தனியாக, ஏன்னா டக்கு நம்ம கொடுக்கணும்ல, அதனால பேக் பண்ண போகிறோம். அந்த சர்ப்ரைஸ் இதில் வந்து ஒரு விஷயம் சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம். அது என்னென்னா வெள்ளி சாமி ஃபோட்டோ கொடுக்க போகிறோம். அது வந்து நம்மக்கிட்ட பேசுகிற குட்டி சப்ஸ்கிரைபர் குழந்தைங்க யாராவது வந்து நம்மக்கிட்ட ரொம்ப சில குழந்தைங்களாம் என்கிட்ட வந்து ரொம்ப நேரம் என்ன பேசுதுன்னு தெரியாமல் நின்று அப்படியே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு தான் நம்ம அந்த கிஃப்ட்டை கொடுக்க போகிறோம். யாருக்கு போகுதுன்னு பார்க்கலாம். அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். போலாமா? ஐயோ, நான் சொல்கிற நேரம் எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போயிடுது. யாரும் வரலன்னு என்ன பண்ணுறது? பார்ப்போம். வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. இன்றைக்கி ஆடி வெள்ளி வேறு, கண்டிப்பாக கோயிலுக்கு வருவாங்கள்ல. நான் வேறு காசு கொடுக்காமல் போயிட்டுருக்கேன். காசு கொடுத்துட்டு வந்துருக்கேன். நம்மளுக்கு ஏதாவது ஒரு கடைக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது நம்மளுக்குன்னு ஒன்று வாங்காமல். இந்த புடவையெல்லாம் பார்த்தேன்னா என்கிட்ட மஞ்சள் கலர் புடவையே இல்லை இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி சாஃப்டானதில் இல்லைன்னு பார்த்தேன். அதுலேயும் இந்த செம்பருத்தி பூ போட்டுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதான் ஒன்று வாங்கிட்டேன். ஹஸ்பண்ட் வேறு, ஏம்மா நீ எதுக்கு தான் போகிற, எதுக்கு நீ வாங்குறனே தெரிலன்றார். அதெல்லாம் அப்படி தான் பெண்களுக்கு இந்த புடவை ஆசைன்றது விடவே விடாது. நீ எவ்வளோ தான் வச்சுருந்தாலும் ஒரு 100 ரூபா புடவைனாலும் அது ஆசையாக தான் இருக்கும். அப்படி தான் இப்போ எனக்கும். இதில் என்ன ஒரு இப்போ பிரச்சனைனா, நான் வீட்டுக்கு எத்தனை போனேன்னா சும்மா இருக்க மாட்டேன் நீன்னு கேட்க போகிறாங்க. என்ன கோவிலுக்கு கட்டிக்க எனக்கு மஞ்சள் கலர் இந்த மாதிரி சாஃப்டாக டக்குனு கட்டின்னு போகிறதுக்கு இல்லை. அதனால தான் எடுத்தேன். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக ஒரு விஷயத்த சொல்லுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆடி வெள்ளி பெரியபாளையத்துக்கு நடந்து போவாங்க. அவங்களுக்கு நம்மளால் எப்போவுமே வந்து எல்லாேருக்கும் வழியில் மோர் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்மளுமே வந்து எடுத்துகிட்டு போய் ரோட்டில் வச்சுட்டு, அதாவது அந்த அணைக்கட்டு கோயில் இருக்குது, பிரிட்ஜ் இருக்கும், அங்கே போய் நின்றுட்டு கொடுத்துட்டே இருப்போம். சரிங்களா? அப்படி கொடுக்கும்போது போன வருஷம் வந்து வெறும் ஜூஸ் மட்டும் கொடுத்தோம். அப்போ எங்களுக்கு தோணுச்சு நெக்ஸ்ட் டைம் நம்ம வித்தியாசமாக எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த வருஷம் ப்ளவுஸ் பிட்டு சேர்த்து கொடுக்கலாம் அவங்களுக்கு அப்படின்னு தோணுச்சு. அதனால் வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு 20 பேருக்கு, ஓகேவா, அங்கே வர ஒரு 20 பேருக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு சொன்னாங்க. 21 வச்சுருக்கோம். அதுலேயே வந்து குங்குமம், மஞ்சள், அந்த கயிறு, அப்புறம் இந்த வளையல் இதெல்லாம் வச்சு கொடுக்கணும். அது கொஞ்சம் கொடுக்குறது நல்ல ப்ராப்பராக கொடுக்கணுன்றதுக்காக நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இன்னொன்று வந்து இதில் ஒரு கிஃப்ட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு ஆசையாக இது நம்ம ஸ்பெஷலாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்மக்கிட்ட வந்து பேசுகிற குட்டி சப்ஸ்கிரைபர் குழந்தை யாராவது ஒரு ஆள் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து பேசுகிற ஆளுக்கு அந்த வெள்ளி கிஃப்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். கடவுளோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருந்தால் இந்த வருஷம் ப்ளவுஸ் பிட் இருக்கிறது அடுத்த வருஷம் புடவையாக கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு மாறணும். எப்போவுமே கொடுக்குறதுனால நம்ம ஒன்றும் கெட்டு போக போகிறது இல்லை. கடவுள் வந்து நம்ம வந்து நிறைய பேர் சொல்லலாம், நீங்கள் என்ன இதுக்காக கொடுக்கலாம், எதுக்காக கொடுக்குறோமா அதை நீங்கள் பார்க்குறீங்களா, அவங்களால முடிஞ்ச ஒருத்தருக்கு கொடுங்க.
எதுக்காக கொடுத்துக்காருன்னு பாருங்கள். அதுக்கான பலன் வரும்போது அது வந்து வேறு லெவலில் அது ஃபீல் இருக்கும். ஆமாம், ஜூஸு, இந்த ப்ளவுஸ் பீட் அந்த செட்டு அது கொடுத்துட்டு ஒரு குழந்தைக்கு அந்த வெளி கிஃப்ட்டை கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம இதை போய் பேக் பண்ண போகிறோம். ரொம்ப ஆர்வமாக இருக்குது எந்த குழந்தை வந்து நம்மக்கிட்ட பேசுவோம். இன்றைக்கி வேறு வெள்ளிக்கிழமை வேறு ஸ்கூல் வேறு இருக்குமே, எந்த குழந்தை தான் வரும்ன்ட்டு அது கை குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல கொடுத்துட்றோம். ஃபஸ்ட்டு குழந்தைக்கு நம்ம கொடுக்குறோம், தாக்குறோம். ஏங்க கை குழந்தைன்னு சொல்லிட்டு எப்படிங்க வந்து பேசுவோம்? ஏதோ ஸ்பெஷலாக இருந்தால் கொடுத்துட வேண்டியதுதான். ஓகேவா? தென் போலம்மா. யாருக்கு 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 யாருக்குன்னு கொஸ்டின் மார்க் போட்டுங்க பக்கத்தில். சரியா? இப்போ போய் கொடுக்க போகிறோம். சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போய் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அக்கா வீட்டில் போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சு நான் அப்படியே கிளம்பிடலாம். ஓகேவா? மரத்தில் கொய்யாக்காவே இல்லை. இப்போ என்னென்னா, இப்போ நம்ம பெரிய நாத்தனார் வீட்டுக்கு வந்துருக்குறோம். இவங்க எப்போவுமே என்னல்ல இவ்வளோ குட்டி ஒன்று பொட்டு வச்சுருக்கிறேன், பேசவே வைக்க மாட்டேன்னு கேட்டுனே இருப்பாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெரிய பொட்டு, விபூதி, சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சுட்டோம். கயிறையே வழியில் போட்டிருக்கிறோம். மங்களகரமாக இருக்கிறோம். இப்படியே நம்ம போக போகிறோம். அவங்களோட ரியாக்ஷனை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அக்கா எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? என்னங்கக்கா செம்மையா இல்லை? அப்படியா இருக்கு? அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். அதான் கட்டப்பையோட வந்துங்கிறேன். இது உள்ள எல்லாம் இருக்குது. குறி சொல்ல கிளம்பிட்டியோ? எப்படி பெரிய பாலத்துக்கு போறியா இல்ல மலையில போறியா? அவ்வளவு தூரம் ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன். இங்கே பக்கத்துல நம்ம ஊர்ல தான் சொல்லிடலான். அப்படியா? இவங்க வந்து வாரத்துக்கு ஒரு முறை தான் குளிப்பாங்க. அப்படியாவா? அதுக்கப்புறம் வந்து நேற்று குழம்பு நேற்று சாப்பாடு தான் வீட்டில் இருக்கும். கரெக்டா? எப்படி கரெக்டாக சொன்ன பார்த்தீங்களா? அக்கா மொத்தம் நம்ம வீட்டில் 25 இருந்தது ப்ளவுஸ் பீட்டு. அதை தான் கொடுக்க போகிறோம். ஆமாம். இது அதுக்கப்புறம் வந்து குங்குமஞ்சா, வெத்தலை பாக்கு வச்சு வளையல் 2 அதில் போட்டு கொடுக்க போகிறோம். சரி, கொடுத்துடலாமே. இந்த வெத்தலை அதுதான் நல்ல வெத்தலை எல்லாம் போடிங்கிறேன். கயிறு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அது மட்டும் வாங்கிக்கணும். வாங்கிக்கலாமா? அதே சுத்து சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு கவரில் ப்ளவுஸ் பீட் போட்டாச்சு. இது கூட 2 பூ, 2 வளையல், ஒரு சாக்லேட், 2 வெத்தலை, மஞ்சள், குங்குமம், பாக்கு. பேக்கிங் முடிஞ்சிச்சு. இதை அப்படியே வந்து தான் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த வெள்ளி சொன்னோம் பார்த்தீங்களா, இதுதான் அது. இது ஒரு ஸ்டாண்டு மாதிரி. இப்படி டிவியில் சாமி ஃபோட்டோக்கு, நான் டிவின்ட்டேன், ஒரு சாமி ஃபோட்டோ கிட்ட தான் வைக்கிறது. இதில் வந்து நம்மளோட கவி ஜெகன் ஃபேமிலி அப்படின்னு போட்டிருக்கோம் அதுலேயே. ஸோ வந்து இதை அப்படியே தான் நம்ம கொடுக்க போகிறோம். இதுதான் வந்து குழந்தைக்கு, அதாவது நம்மக்கிட்ட வந்து பேசுகிற முதல் குழந்தைக்கு இதை கொடுக்க போகிறோம். அந்த லக்கி குழந்தை யார்? இந்த சாமி 3 சாமியும் அந்த குழந்தை வீட்டை தேடி, அதாவது குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குழந்தையும் தெய்வத்தை தேடி இந்த 3 தெய்வங்களும் போகுது. அது யாருன்னு பார்க்குறது தான் நம்ம வேலை. பார்க்கலாமா? அந்த லக்கி குழந்தை யார் பார்த்துருவோம். நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துலாம். இந்த மாதிரி பேக் பண்ணுறது ஒரு ஜாலியாக தான் இருக்குது. இதுக்குள்ள ஒரு வேலை வச்சுட்டு அவ்வளோதான். 21 போட வேண்டியது போட்டு வச்சுட்டோம். அவங்க ப்ளவுஸ் பிட் போட்டு தருவாங்க, நான் இதெல்லாம் போடுவேன். அவங்க இடிக்க, நான் கலக்க, ஒருத்தங்க கொடுக்கன்ற மாதிரி. இன்னொருத்தவங்க வந்து இப்போ தான் குளிக்க போயிருக்காங்க, குளிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் டிலே. 5 குழந்தை இருக்குது. அதில் ஒன்று கை குழந்தை, இன்னொன்று ஸ்கூலுக்கு போகிற குழந்தை, இன்னொன்று காலேஜுக்கு போகிற குழந்தைலாம் இருக்குது. அதனால அவங்களுக்கு லேட் ஆகும். ஒரு வழியாக வீட்டில் இருந்து கிளம்பி வந்துட்டோம். ஆனால் என்ன, நம்ம கொஞ்சம் மதியான டைமில் வந்துட்டோம் போல். ஆளுங்க யாரும் அந்த அளவுக்கு வரல. அதனால வந்து இந்த கோவிலே நம்ம வெயிட் பண்ணலாம், வரவங்க வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து அணைக்கட்டு கோயிலெல்லாம் தாண்டி வந்து நின்றுட்டுருக்கோம்.
வரவங்களுக்கு நம்ம அப்படியே கொடுக்க போகிறோம். சரியா? எல்லாமே வந்து கார்லேயே ரெடியாக இருக்குது, எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிறோம். வந்தோடனே அப்படியே கொடுக்குற மாதிரி. அதான் நான் சொன்ன மாதிரி இதை வந்து நம்மக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு பேசுகிற குழந்தைக்கு நம்ம இதை கொடுக்க போகிறோம். அந்த லக்கி குழந்தை யாருன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஒரு வழியாக வந்து நம்ம நினச்ச மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம். ஆனால் என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அந்த வெள்ளி கிஃப்ட் மட்டும் கொடுக்கவே முடியல. எந்த குழந்தையும் இன்றைக்கின்னு பார்த்து வரலங்க. எல்லாமே வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. குழந்தைங்களை கூப்பிட்டு, ஏன்னா வெயிலும் இருந்தது, அதனால குழந்தைங்கள கூப்பிட்டு வரல. ஸோ வந்து அது ஒன்று தான் எங்களுக்கு டிசப்பாயிண்டாக இருந்தது. பரவாயில்ல, அதை வந்து நம்ம அதுக்குன்னு எடுத்து வச்சாச்சு. கண்டிப்பாக நம்ம ஊரில் வந்து திருவிழா வர ஆரம்பிக்க போகுது. அதுதான் சொல்கிறேன், திருவிழாவாக ஆரம்பிக்க போகுது ஆடி மாதம் வந்ததுனால. நம்ம வந்து அங்கேயே தான் திருவிழாக்கும் போவோம். அணைக்கட்டு கோயில் திருவிழாவுக்கு நம்ம சண்டே போவோம். அந்த சண்டேல எந்த குழந்தை நம்மக்கிட்ட வந்து பேசுது, அந்த குழந்தைங்க நம்ம கண்டிப்பாக அது கன்ஃபார்ம்டாக கொடுக்குறோங்க. கண்டிப்பாக கொடுத்துட்டு அது அப்போ தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா நம்ம சொல்லிவிட்டு நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி வந்து கொடுத்த எல்லாருக்குமே வந்து நம்மளை தெரிஞ்சிருக்குது. நான் கொடுக்க நீங்கள் யூடியூப்பில் வருவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே நம்மக்கிட்ட நல்லாவே பேசினாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்த முறை நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் புடவையாக கொடுக்கணுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அதுக்கான ஒரு வாய்ப்பையும் கடவுள் தருவார்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக போச்சு. இதே மாதிரி எல்லா நாளும் எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்குமே சிறப்பாக போகணுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஓகே, பாய்.